ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான குழம்பு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 8 மணி நேரம் போல் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதோட பதம் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து மசிச்சா மசியணும், அப்போ சரியாக இருக்கும். இந்த கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா மினிமம் 8 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுக்கும் போது உப்பு போடணுங்கிறது அவசியம் இல்லை, நம்ம குழம்புலையே சேர்த்துப்போம். நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது உப்பு சேர்த்துட்டோம்னா குழம்புல வேகும்போது ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிரும், அதனால் வேண்டாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வரமல்லி 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்துருக்கேன். நம்ம சீரகம் எடுக்கிற ஸ்பூன்லேயே பாதி அளவு மிளகு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இது கூட சின்ன வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது சின்ன சின்ன சைஸில் இருக்கறனால இதை கட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, இப்படியே போட்டு வணக்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வணங்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை, பெரிய வெங்காயம் இருந்துச்சுனாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 கொத்தளவுக்கு எடுத்திருக்கேன். வரமிளகா 3 எடுத்திருக்கேன், இது பெரிய சைஸுங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். 4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது கூட 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை குழம்புல முருங்கைக்காய் சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூட கட் பண்ண 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதாவது பெங்களூர் தக்காளி. நம்ம இனி மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான், இது மசாலாவுக்காக தான். சன்ஃப்ளவர் ஆயிலே போதும், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 2 டீஸ்பூன் வரமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து வணக்கிடலாம். இது மாதிரி எண்ணெயில் வணக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகணும், அப்போ தான் வரமல்லியை சேர்த்துக்கணும். வரமல்லியை சேர்த்துட்டு 1 செகண்டுக்கு வணக்கி விட்டாலே போதும், நல்லா பொரிஞ்சிரும். அப்போ நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே மிளகு சீரகத்தையும் சேர்த்து வணக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சியை போட்டு வணக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பொரியறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 1 நிமிஷத்துலேயே நல்லா வணங்கிடும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனித்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு, போதும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். இது பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் செய்யும் போது ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நம்ம மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடிஷ்னலாக எந்த பொடியும் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை, காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே விரலி மஞ்சள் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம இது மாதிரி விரலி மஞ்சள் சேர்க்கும் போது கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் மஞ்சத்தூள் பொடி சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த விரலி மஞ்சள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆர்கானிக்கும் கூட. கொண்டக்கடலையில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது நம்ம மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருங்கைக்காயிலையும் அதிகப்படியான இரும்புச்சத்து இருக்குது. முருங்கைக்கீரையில் மட்டும் இல்லை, காயிலையும் அதிகப்படியான இரும்புச்சத்து இருக்குது, இதை சாப்பிட்றதும் நல்லது தான். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு, நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசலாம் போகட்டும், அதை வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நம்ம இதுக்கு ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெயில் கூட சமைக்கலாம், அது இன்னுமே நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குளிர்ச்சியும் கூட. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு, மசியணுங்கிறது அவசியம் இல்லை, நல்லாவே வதங்கிருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம்.
மசாலாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் 2 பீஸ் சேர்த்துக்கலாம். இது மாதிரி பச்சையாக தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். தேங்காய் இது மாதிரி பச்சையாகவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைனா வெங்காயம் வதக்குவோம்ல அப்போவே கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு வேக வச்சு எடுத்துருந்தோம்ல கொண்டக்கடலை, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். மசாலாவை அரைச்சிட்டோம்னா குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அது நல்லாவே இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். இது நல்லா வெடிக்காமல் சமைச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, உடம்புக்கும் இது சேராது. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் விட வரமிளகா தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே மசாலாவுக்கு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன், அதனால காரம் கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒன்று போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போ இது கூடவே முருங்காயும் சேர்த்துக்கலாம். முருங்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது மாதிரி முருங்காவை எண்ணெயில் வதக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஆயில் கோட்டிங்காகவும் இருக்கும், அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி நம்ம முருங்காயை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது குழம்பு கொதிச்சு வந்தாலும் அந்த ஆயில் கோட்டிங் அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது அவசியம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு போதும். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துருந்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒருவேளை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கொண்டக்கடலை தண்ணி சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, நம்ம வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது கூட இந்த ஜார் கலவுன தண்ணி இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். நம்ம இது கூட தேங்காய் வேக வச்ச கொண்டக்கடலையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால நல்லாவே கெட்டியாயிரும். ஆரம்பத்திலே ரொம்ப கெட்டியாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, குழம்பு கொதிக்கும் போது ரொம்பவே கெட்டியாயிரும். அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுனாலும் சரியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு குழம்பு கெட்டியாக தான் பிடிக்கும்னா அப்படியும் வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த பக்கமும் சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரும்போது நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா ஆயில் கோட்டிங்காகவே இருக்குது. இது குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் ஆயில் கோட்டிங்காக இருக்கும். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 7-8 நிமிஷத்தில் குழம்பு நல்லாவே கொதிச்சிரும். நம்ம இது மாதிரி மூடி வச்சு சமைக்கும் போது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதே மாதிரி நல்லா வாசமாகவும் இருக்கும். 7-8 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு. பாருங்கள், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நுரக்கட்டி இருக்கும்போது நம்ம எடுத்துட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்காது. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சாதாரணமாக கடல குழம்பு கூட எதையும் சேர்த்துக்க மாட்டோம், ஆனால் இந்த முருங்கைக்காய் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும், நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முருங்கைக்காய் பாருங்கள் அப்படியே ஆயில் கோட்டிங்காக இருக்குது. இதுக்காக தான் எண்ணெயில் முதலையே வணக்கிறது. முருங்கைக்காய் நல்லாவும் வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. போதும், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சமைச்சோன்னா அப்போவே சாப்பிட்றத விட 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சோம்னா ஃப்ளேவர் நல்லா இறங்கும், அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம முருங்கைக்காய் கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.